ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நொறுக்கு தீனி திண்டுக்கிட்டே இருக்கீங்களா? அப்போ இனிமே வேண்டாங்க. இந்த மாதிரி ஒரு மக்கானா வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டாலும் உங்கள் வயிறே நிறைஞ்சிருங்க. சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறையா சாப்பிடாதீங்க. இது நிறைய பிரச்சனையும் இருக்குது, அதே சமயத்தில் நிறைய நன்மைகளும் இருக்குது. எதுவுமே அளவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பருங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது. எல்லாருமே சாப்பிட்லாம். அதாவது ஒரு நாளைக்கு 10 கிராம் அளவுக்கு தான் சாப்பிடணும். நிறையா சாப்பிடக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இதில் நிறைய பெனிஃபிட் கூட இருக்குங்க. நம்மளுக்கு நரம்பு பிரச்சனைகள்ல இருந்து இந்த முகம் சுருக்கம் வருது இல்லையா, அதை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நாம் கொஞ்சமாக இதில் எவ்வளோ நெய் போட்டாலும் அது உறிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதனால அளவான நெய்யை ஊற்றிக்கணுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள், கொஞ்சமாக காரத்துக்கு நம்மளுக்கு மிளகாய்த்தூள் இவ்வளோ போட்டாச்சுங்க. இப்போ தேவையான அளவு மக்கானா போட்டுடலாம். இந்த மக்கானாவை போட்டதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மசாலா மக்கானா ரெடி ஆயிருங்க. இதே போலயே நம்ம இனிப்பு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு அப்படியே வறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு சுவையாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மக்கானா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். ரொம்ப சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிடுங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். இது உடல் எடையை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதை சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சாப்புல ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால நம்ம அடுத்த இது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டாவே இந்த மக்கானால ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குங்க. இது ஒரு மாவு சத்து மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு நிறைய அந்த கொழுப்புகள் இல்லாதது தான் இது நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை அப்படியே தூவி விட்டுட்டு வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மசாலா மக்கானா ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்ன்னு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் கொடுத்துடலாம். கொடுத்துடும்போது கொஞ்சமாகவே கொடுத்துடுங்க. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, எதுவுமே நல்லா இருக்கே அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ அதை எடுத்து வச்சிடலாங்க. மசாலா மக்கானா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இனிப்பு தாங்க பண்ண போகிறோம். என்ன தான் நம்ம காரம் பண்ணாலும் குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி இனிப்பு பண்ணால் தான் பிடிக்கும். அதனால இதில் நான் நெய் எதுவுமே போடாமல் அப்படியே ட்ரையாக வெறும் மக்கானாவை மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரோஸ்ட் ஆயிரும். கொஞ்சமாக நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு வறுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இந்த மக்கானா நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இப்போ இது நம்ம நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை கொட்டி வச்சிடலாங்க. இது உங்களுக்கு எப்படி மக்கானா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி உடச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா உடையணும். அப்படின்னா நம்மளுக்கு இந்த மக்கானா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க. இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் போட்டுட்டு அதிலே பார்த்திங்கன்னா வெல்லமும் நாட்டு சர்க்கரையோ எதுவோ, இல்லைன்னா சுகராக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு எது விருப்பமோ அதை தண்ணி இல்லாமல் அப்படியே போட்டுட்டு கொஞ்சமாக நெய் மட்டும் போட்டு ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு போட போகிறோம். அவ்வளோதான். நம்ம நல்லா இந்த மாதிரி அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு வந்துடும். அப்போ இந்த வறுத்த மக்கானாவை அதில் போட்டு ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே பெரட்டி விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மக்கானா, அதாவது இனிப்பு மக்கானா ரெடி ஆயிருங்க. இங்கே பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இதை நம்ம உதுத்து விடணும், காஞ்சவொன்னே ஃபுல்லாக ஒன்றா ஒட்டிக்கிடும் அப்படின்னு இல்லைங்க. இது நல்லா உதிரியாகவே இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இந்த இனிப்பு மக்கானாவும் ரெடி ஆயிருங்க. இது தாமரை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு செடியிலேருந்து வரக்கூடியது தான் சொல்கிறாங்க. இது நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒருவேளை மக்கானா நல்லா ரோஸ்ட் பண்ணாமல் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இது ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு மதத்து போன மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மக்கானாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நிறையா நெய் போடுறது தடுத்துருங்க. அது ரொம்ப நல்லது. கொஞ்சமாக நெய் போட்டுட்டு கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக இங்கே பாருங்கள், இப்படி உடைச்சோம் அப்படின்னா எப்படி நம்ம பொரி உடையுமோ அந்த மாதிரியே உடஞ்சி நல்லா வந்துருங்க. நல்லா சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதே மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். 2 வகையான மக்கானா வந்து இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி அண்டு செய்கிறதுக்குமே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க. அது மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, பாய்.